ஏன்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். அந்த வேதத்தின்படி நடந்தாலே அங்க வசனம் சொல்லுகிறது அவர்கள் உத்தம மார்க்கத்தான். எப்படிப்பட்ட மார்க்கமா? மார்க்கத்துல நிறைய இருக்கு. மார்க்கத்துல மார்க்கம் என்றால் வழி என்ற அர்த்தம். வழி, மார்க்கம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னு சொன்னா அதுல அவங்க அறிவிப்பு சொல்லுவாங்க, இந்த மார்க்கமாக அப்படின்னா மார்க்கம் அப்படி. அதே பஸ்ல போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் சொல்லுவாங்க, இந்த மார்க்கமாக போகிற வண்டியை சொல்லுவாங்க, இந்த மார்க்கமாக போகிற. மார்க்கம்னா வழியாக அப்படின்னு. அதனாலதான் பைபிள்ல வசனம் சொல்லுவோம், பாதக மார்க்கத்தால் நோய் கொண்டு ஒடுங்கி போவாங்க. பாதக மார்க்கம், பாதக மார்க்கத்திலே பாதக மார்க்கம் அப்படி. அதே போல மார்க்க பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாதக மார்க்கம் அப்படிங்கும்போது தங்களுக்கே பாதகமாய், அதாவது ஒரு மார்க்கத்துல இங்க போனா உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்கன்னா அது பாதக மார்க்கம். பாதக மார்க்கத்தால் இந்த ரோட்ல போனா டேமேஜ் ஆகும் அப்படின்னா அது பாதகத்தை உண்டாக்குற மார்க்கம். அந்த மார்க்கத்தின் வழியா அது மிகுந்த சேதத்தை உண்டாக்குற வழி அப்படின்னு சொன்னா அது பாதக மார்க்கம். அந்த பாதக மார்க்கத்தார் என்ன ஆகுறாங்கன்னா நோய் உண்டு ஒடுங்கி போகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வாசகம். அப்ப இங்கே ஆண்டுடைய வாசகம் உத்தம மார்க்கம். எது உத்தம மார்க்கம்? வேதத்தின் படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். இப்ப நம்ம வாழ்க்கை வேதத்தின் படி நடக்கும் என்று சொன்னால் அது உத்தம மார்க்கம். அதான் அவர் அடுத்தமா சொல்றார், கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கம். வேதத்துல நிறைய வேதங்கள் இருக்குது இல்லையா? நமக்கு அப்படி இந்திய தேசத்துல நிறைய அவங்கவுங்களுக்குரிய வேதங்கள் இருக்கும். ஆனால் இங்க அவர் சொல்றாரு கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதம். வேதத்துல எல்லா வேதமும் சொல்லல, அவங்களுக்கு சில வேதங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் கர்த்தருடைய வேதம். அதான் சொல்றாரு கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை. பல வேதங்கள் இருந்தா அந்த வேதங்கள்ல நம்ம என்ன பண்ண முடியாது. அது பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு 4 விதமான வேதங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? சாம், அதர்வன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேதங்களை எனக்கு படிச்ச ஹிஸ்டரியில அது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி வேதங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேதம் அது மாதிரி. ஆனால் நமக்கு எல்லா வேதத்தையும் சொல்லல. யார உத்தம மார்க்கத்தார் அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். அப்ப கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் ஏன் பாக்கியவான்கள்? எதற்காக பாக்கியவான்கள்? ஏன் அவங்க பாக்கியம் பெற்றவங்க அப்படின்னு சொன்னா அதே சங்கீதம் 119 ஒரு 3 விஷயங்களை நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து சொல்லி விரும்புகிறேன். அதுல முதல் காரியம், நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 165 வாசம் சொன்னா ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். யாரு ஆண்டுடைய வேதத்தை நேசிக்கிறாங்களோ இவங்களுக்கு சாதாரணமான சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை பத்தி சொல்லப்படுகிறது மிகுந்த சமாதானம். எவ்வளவுக்கு அதிகமான சமாதானம், அவ்வளவுக்கு அதிகமான சமாதானத்தை கொடுக்கிறாங்க. இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லையா அப்படின்னா கேட்டீங்கன்னா பிரச்சனை உண்டுதான். இயேசு சொல்லியே போனார், இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பச்சை மரத்துக்கு எதை செய்வாங்கன்னா பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஏற்றம் இருக்கலாம், இறக்கம் இருக்கலாம், வாழ்வு இருக்கலாம், தாழ்வு இருக்கலாம், எல்லாமே வரும். எல்லாருக்கும் அதான் சொல்றாரு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு வர்றது கிடையாது. அப்ப எல்லாருக்கும் இருக்கிற சோதனை யாருக்கு உண்டு? அதாவது ஆண்டவரை அறியாத மனிதனுக்கு அதே சோதனை உண்டு. வேதத்தின்படி நடக்காத ஆளுக்கும் அதே பிரச்சனை தான். வேதத்தின்படி நடக்கிற ஆளுக்கும் அதே பிரச்சனை தான். எல்லா மனுஷனுக்கும் அதான் சொல்றாங்க, எல்லா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொரு சோதனை புதுசா உங்களுக்கு வர்றது கிடையாது. அந்த மனுஷனுக்கு ஏற்படுற சோதனை உங்களுக்கும் வரும். அப்ப இந்த உலகத்திலே சோதனை உண்டு. ஆண்டவருடைய வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லி சொன்னார்.
அப்ப இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கு போராட்டங்கள் உண்டு, பிரச்சனை உண்டு, நெருக்கம் உண்டு, எல்லாம் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். சாதாரண சமாதானத்துல சாதாரண சமாதானம் இல்ல, மிகுந்த சமாதானம். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கிறது என்ன எதிர்பார்ப்பாங்க? என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் நம்ம இதயத்துல இருக்க வேண்டும், ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. அதனாலதான் இயேசு சொல்லி போனார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் கிடையாது, நான் கொடுக்கிற சமாதானம் வேற. நான் கொடுக்கிற சமாதானத்தை உங்களிடத்திலிருந்து ஒருவனும் எடுத்து போட முடியாது. அது உலகம் கொடுக்கிற மாதிரியும் கிடையாது. நான் கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். நமக்கு ஏற்றங்கள் வரும், இறக்கங்கள் வரும், தாழ்வு வரும், மேன்மை வரும். எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தை இழக்காத ஒரு தன்மை அதுதான். சிலருக்கு உயர்வு வரும்போது சமாதானம் கெட்டு போயிரு, சிலருக்கு பெருகும் போது சமாதானம் கெட்டு போயிரு. பாருங்க, அவங்களுக்கு நார்மலா ஒரு மிடில் கிளாஸ்ல அப்படியே போய் ஆவரேஜா போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லை. அவர்கள் வளர்ச்சி அடைய என்ன ஆகும்? வளர்ச்சி அடைய இதை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி பாதுகாக்கிறது, அதை என்ன செய்யறது, இதை என்ன செய்யறது, சமாதானம் மற்றும் போயிடும். கர்த்தருக்கு முன்னாடி சில பாருங்க, பெரிய பிசினஸ் மேனுக்கு பரபரப்பாவே இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அதை எவனாவது எடுத்துடக்கூடாது, அந்த தொழிலை யாராவது பிரிச்சிடக்கூடாது, சமாதானம் இருக்காது. ஆனால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம். ஆண்டவருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்னா, வேதத்தை நேசிக்கிறவங்க வேதத்தின்படி அவங்க நடப்பாங்க. வேதத்தின்படி அவங்க நடக்கும் போது அங்கே ஒரு பெரிய சமாதானம் அவருடைய இருதயத்தை ஆட்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு பைபிளை நேசிக்கிறோமோ, வேதத்தை தினந்தோறும் நீங்க வேதத்தை நேசிச்சு அதை வாசிச்சு பாருங்க. வாசிச்சு நேசிக்கிறோம்னாலே வேதத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிடும். அதான் சொல்ற, வேதத்தின்படி நடக்க நேசிக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும்? அந்த வேதத்தின்படி அவர்கள் நடக்க முடியும். கர்த்தருக்கு மகிமைப்பட நம்ம பைபிள் வேர்ட்ஸ் படி நம்ம நடக்க 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 நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அதான் சொல்றாரு, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். ஏன்னா அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் இருக்கும். அவர்களுக்கு என்ன இருக்காது? இடரல் இருக்காது, இடரல் இருக்காது. அப்ப இடரல் இருக்காது அப்படின்னு சொன்னா, அவங்க பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் எது வந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தள்ளாட மாட்டாங்க, இவங்க தடுமாற மாட்டாங்க. இடரல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இடரல் என்ன பண்ணும்? நம்மளை விழுந்து போக செய்யும். ஆனால் வேத வசனத்தை நேசிக்கிறவங்க என்ன வந்தாலும் இடரை விட மாட்டாங்க. இடராதபடிக்கு அது அவர்களை காப்பாற்றுகிறது. அவர்களுக்கு இடரல் இல்லை என்பதுதான் அவருடைய அர்த்தம். நமக்கு வேதம் முன்னாடி வந்துடும், தேவ வசனம் நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். அப்ப வேதத்தை நேசிக்கும் போது அதுதான் நமக்கு முன்பாக, அதுதான் முக்கியம். அப்போ ஆண்டுடைய வசனம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துருவோம். ஆகவேதான் வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவன் இருந்த, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த மகிமைப்படுத்தி இருக்கிறார், அதை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் சொல்றாரு, இந்த வேதத்தை நீங்க வாசிக்க வாசிக்க அது நல்ல வழியில நம்மை நடத்த ஆரம்பித்து விடும். அது நமக்கு சமாதானமான வழியில நம்ம நடத்த ஆரம்பிக்கும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தரும். ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, உங்களுடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாயிராமல் இருந்தால் நான் எப்பொழுதோ அழிந்து போயிருப்பேன். அந்த மனமகிழ்ச்சி அது தருகிறது. ஏன்னா அவனுக்கு பிரச்சனை, தாவீதுக்கு கொஞ்ச நெஞ்ச பிரச்சனை கிடையாது, அறவர பிரச்சனை கிடையாது. தாவீதுக்கு வந்த பிரச்சனை பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஏகப்பட்ட பிரச்சனையை பார்க்கலாம். தாவீதுக்கு பாருங்க, முதல் மேரேஜ் ஆன உடனே என்னது? முதல்ல எடுத்த உடனே புறக்கணிப்பு. தன்னுடைய பெற்றோர் அவனை பெருசா அவனை கண்டுக்கல. மத்த 7 பேரை கூப்பிட்டுருக்காங்க, அவனை மட்டும் கூப்பிடல. தாவீது ஆடு வச்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது பாருங்க, தாவீது அபிஷேகம் பண்ண உடனே அங்க யுத்தத்துல போய் நிற்கிறார். நின்று ஜெயிச்ச உடனே என்ன நடக்குது? அங்க சவுல் சொல்றாரு, என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்றார். என்ன நடக்குது? அங்க ஜெயிச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, தாவீது கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 உடனே பொறாம வந்துருச்சு. அடுத்து ஏமாற்றம். முதல்ல சவுலுடைய மகளை கட்டி கொடுக்குறேன், ஏன்னா ஒரு ராஜாவோட பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்ற சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கடைசியில கட்டி கொடுக்காம போயிடுறார். ரெண்டாவது அடுத்து திரும்ப ஒரு ஏமாற்றம், திரும்ப 2வது மகளை கட்டி கொடுக்கிறார். அங்கேயும் ஒரு ஏமாற்றத்தை நாம் பார்க்கிறோம்.
அதுக்கப்புறம் சொந்த மாமனார் அவரை கொல்ல நினைக்கிறார். இப்படி பல பிரச்சனைகள். அவர் போய் ஒளிஞ்சிருக்கிற இடத்துல அந்த ஊருக்காரங்க ஒரு தேசத்துக்காரங்களுக்கு இவர் சப்போர்ட்டா இருக்கிறார். கடைசியில இந்த தேசத்துக்காரங்களே சவுல் கிட்ட புடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருப்பாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை. முதல் திருமணத்துல பாருங்க, மீகாள் வேற பல்தியலுக்கு கட்டி கொடுத்துருவார். திரும்ப சவுல் பிடிச்சு தாவீதுக்கு மனைவியா கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறமும் திரும்ப அவனை பிடிச்சு வேற ஒரு ஆளுக்கு மனைவியா கொடுத்துருவார். இப்படி அவருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள், பயங்கர வஞ்சகங்கள், பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்துதான் யார் வந்தார்? தாவீது வந்தார். ஆனால் இதற்கு மத்தியில தான் அவர் சொன்னாரு, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அதனாலதான் அவர் அதை ருசி பார்த்ததுனாலதான் அவர் சொன்னாரு, உங்களுடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா மட்டும் இராம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் எப்பொழுதும் மடிந்து போயிருப்பேன், எப்பொழுதும் நான் அழிஞ்சு போயிருப்பேன். அது எனக்கு மனமகிழ்ச்சியா இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி அவர் அதை எழுதும் பொழுது எழுதுகிறார், உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இடரல் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை